சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் வளர்பிறை பஞ்சமி திருநாள். அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள். ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் வளர்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும். இன்று பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரலி மஞ்சள் மாலை, அரளிப்பூ மாலை மற்றும் வண்ணமலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். முன்னதாக சிவபெருமானுக்கும் சிறுபு பூஜை நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம், 4 முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பாம்பாட்டி சித்தருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழா 4ஆம் திருநாள் 3 கருட சேவை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 4ஆம் திருநாளில் 3 கருட வாகன சேவை நடைபெற்றது. இவ்விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 4ஆம் திருநாளில் 3 கருட சேவை நடந்தன. முன்னதாக கோவில் மண்டபத்தில் வெங்கடாச்சலபதி பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான தங்க கருட வாகனத்திலும், ராமர் லட்சுமணர் 2 கருட வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து துளசி இலை கொண்டு அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் வாகனங்களில் எழுந்துருளி மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 3 கருட வாகனத்தில் பவனி வந்த எம்பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர்.